6ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்திலிருந்து பருப்பொருள்கள் என்ற சாப்டர் பார்க்குறோம். அதில் இப்போ சுருக்கத்திரட்டுன்னு ஒன்று இங்கே ஒரு டேபிள் காலை கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். அதாவது சுருக்கத்திரட்டுனா திண்மம், திரவம், வாயு பொருளை பற்றி சுருக்கமாக டீட்டெயில் சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு திண்மம். திண்மத்துக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, குறிப்பிட்ட வடிவம் மற்றும் பருமன் கொண்டது, அழுத்தத்திற்கு உட்படாது, துகள்களுக்கு இடையே உள்ள இடைவெளி மிகவும் குறைவு, துகள்கள் மிக நெருக்கமாக அமைந்திருக்கும், துகள்கள் ஒன்றை ஒன்று அதிக அளவில் ஈர்த்து கொள்ளும், திண்மத்தின் துகள்கள் எளிதில் நகராது. இதுதான் திண்மத்தோட ஒரு ஃபுல் டீட்டெயில். நெக்ஸ்ட்டு திரவம். திரவத்துக்கு குறிப்பிட்ட வடிவம் கிடையாது. திரவம் அது உள்ள கொள்கலனின் வடிவத்தை பெறுகிறது. சிறிதளவு அழுத்தத்திற்கு உட்படும். துகள்களுக்கு இடையே உள்ள இடைவெளி அதிகம். துகள்கள் நெருக்கமாக அமைந்திருக்காது, எனவே அவை எளிதில் நகரும். திரவத்தின் துகள்களுக்கு இடையே உள்ள ஈர்ப்பு விசை திண்மப் பொருளில் உள்ளதை விட குறைவு. திரவத்தின் துகள்கள் எளிதில் நகரும். நெக்ஸ்ட்டு வாயு. குறிப்பிட்ட வடிவமோ பருமனோ கிடையாது. அதிக அளவு அழுத்தத்திற்கு உட்படும். துகள்களுக்கு இடையே உள்ள இடைவெளி மிக அதிகம். துகள்கள் மிகவும் தளர்வாக அமைந்திருக்கும். வாயுவின் துகள்களுக்கு இடையே உள்ள ஈர்ப்பு விசை மிகவும் குறைவு. வாயுவின் துகள்கள் அங்கும் இங்கும் தொடர்ந்து இயங்கும். இந்த 5 பாயிண்ட்ஸு தான் இந்த 3 இதுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸு. அதாவது இப்போ திண்மம், திரவம், வாயு, ஒரு 10 கேள்வி முடிக்கிறதுக்குள்ள கொஞ்ச நேரம். திண்மம், திரவம், வாயு இதுக்கு 3க்கு இடைப்பட்ட வேறுபாடை 5 விதமாக கொடுத்துருந்தாங்க. பருமன், வடிவம், அழுத்தத்திற்குட்படாது, இடைவெளி எப்படி இருக்குது, துகள்கள் அது இல்லாமல் எப்படி அமைஞ்சிருக்கு, ஒன்றை ஈர்க்குதா அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில், அப்புறம் அதில் இருக்க துகள்கள் எப்படி நகரும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸு. திண்மத்தில் துகள்கள் நகராதான், எளிதில் நகராது. திரவத்தில் எளிதில் நகரும். வாயுவில் அங்கும் இங்கும் நகரும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த 3ஓட சுருக்கத்திரட்டு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது தூய பொருள்கள் மற்றும் கலவைகள். இதுக்கான ஃபுல் டீட்டெயிலை நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி.